ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சவுண்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒளியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கேட்கப்பட்ட முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஒளியின் வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதில் பெருமமாக இருக்கும்? ஒளியின் வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதில் பெருமமாக இருக்கும்? எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை ஆப்ஷன் சி, உலோகம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உலோகம், இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீரில் அதை விட கம்மியாக இருக்கும். காற்றில் பார்த்தீங்கன்னாக்கா ஒளியின் திசை வேகம், அதாவது வேகம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். வெற்றிடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி பரவாது. சவுண்டு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் பரவாது. அடுத்து, ரேடாரின் தத்துவம் என்ன? ரேடாரின் தத்துவம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரேடியோ எதிரொலிப்பு முறையில் தான் அது வேலை செய்யுது. இது எங்க ரேடார் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா விமானங்கள்ல அதிகமாக பயன்படுத்துவோம். மூன்றாவது கேள்வி, ஒரு நேர்த்தியான கலையரங்கிற்கு கீழ்கண்டவற்றுள் எந்த காரணி இன்றியமையாதது? ஒரு நேர்த்தியான கலையரங்கிற்கு கீழ்கண்டவற்றுள் எந்த காரணி இன்றியமையாதது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒளி விளைவு. அடுத்து நான்காவது கேள்வி, முயலின் செவியுணர் நெடுக்கம். முயலின் செவியுணர் நெடுக்கம். சரியான விடை ஆப்ஷன் சி, 1000 முதல் 1,00,000 ஹெர்ட்ஸ். 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மனிதனோட செவியுணர் நெடுக்கம்னு சொல்லுவாங்க. ஹெர்ட்ஸ் அதிர்வெண் இருந்துச்சுனாக்கா மனிதனால கேட்க முடியும். 20 கீழே இருந்துச்சுனாக்கா அது குற்றொலின்னு சொல்லுவாங்க. அது யாரு திமிங்கலம் அப்புறம் அந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய போது வரக்கூடிய ஒளி அலைகள்லாம், அதிர்வு அலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குற்றொலின்னு சொல்லுவோம். 20,000க்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மீயொலின்னு சொல்லுவோம். மீயொலி பார்த்தீங்கன்னாக்கா வௌவால்லாம் வெளியிடும், அது உணரும். சரிங்களா? அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானவை. மீயொலியின் அலைவரிசை கேட்கும் அலைவரிசையை விட அதிகம். அடுத்து, மீயொலியின் வேகம் ஒளியின் வேகத்தை விட குறைவு. மீயொலியின் வேகம் ஒளியின் வேகத்தை விட குறைவு. மீயொலியின் அலைநீளம் குறைவு. மீயொலிகள் கள்ள ரூபாய் நோட்டுகளை சோதிக்க பயன்படுகிறது. இதுல எது சரியானதுன்னு கேட்டு இருக்காங்க. சரியான விடை ஃபர்ஸ்டும் மூன்றாவதும். மீயொலியின் அலைவரிசை கேட்கும் அலைவரிசையை விட அதிகம். மீயொலியின் அலைநீளம் குறைவு. அப்பனா ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, எக்ஸ் கதிர்களின் அதிர்வெண் டேஷ் ஆகும். எக்ஸ் கதிர்களின் அதிர்வெண் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ, 10^17 ஹெர்ட்ஸ் டு 10^19 ஹெர்ட்ஸ். அடுத்த கேள்வி, டெசிபிள் என்பது எதை அளக்கும் ஒரு அலகு? டெசிபிள் என்பது எதை அளக்கும் ஒரு அலகு? சரியான விடை ஆப்ஷன் பி, ஒலி செறிவு. சவுண்டோட இன்டென்சிட்டி அளக்கிறது தான் டெசிபிள். அதே போல வெளிச்சம், லைட் இருக்குல்ல, அந்த ஒளி செறிவு அளக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிலா. கேண்டிலான்ற அலகை நம்ம அதுக்கு பயன்படுத்துவோம். அடுத்த கேள்வி, தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒளி செய்கை எந்த பண்பேற்றம் செய்யப்பட்டது? தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒளி செய்கை எந்த பண்பேற்றம் செய்யப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, அதிர்வெண் பண்பேற்றம். அடுத்த கேள்வி, ஒளியானது ஒரு ஊடகத்தில் பரவும் முறையை எந்த நிகழ்வு என லாப்லஸ் கருதினார்?
ஒளியானது ஒரு ஊடகத்தில் பரவும் முறையை எந்த நிகழ்வு என லாப்லாஸ் கருதினார்? சரியான விடை ஆப்ஷன் பி, வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வுன்னு லாப்லாஸ் கருதினார். அடுத்த கேள்வி, இயந்திர அலைகள் கேட்கக்கூடிய வரம்பிற்கு கீழே அதிர்வெண் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இயந்திர அலைகள் கேட்கக்கூடிய வரம்பிற்கு கீழே அதிர்வெண் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. சரியான விடை ஆப்ஷன் பி, தாழ் ஒளியியல், அதாவது இன்ஃப்ராசோனிக். அடுத்த கேள்வி, ஒளி ஆற்றல் பெருக்கியின் அலகு டெசிபல் என்று குறிப்பதற்கான காரணம் என்ன? ஒளி ஆற்றல் பெருக்கியின் அலகு டெசிபல் என்று குறிப்பதற்கான காரணம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நம்முடைய செவியுணர்வு. நம்ம கேட்கக்கூடிய அளவுதான் டெசிபல் என்ற அலகால குறிக்கிறோம். அடுத்து 12வது கேள்வி, எவற்றில் ஒளி அதிவேகத்தில் செல்லும்? எவற்றில் ஒளி அதிவேகத்தில் செல்லும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, எஃகு. ஆல்ரெடி பார்த்துருப்போம், காற்று கம்மியா இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நீர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடப்பொருள் பார்த்தீங்கன்னாக்கா அது அதிகமா இருக்கும். வெற்றிடத்துல காற்று பரவாதுன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்பனாக்கா திடப்பொருள் இங்க எதுனாக்கா எஃகு தான் திடப்பொருள். அடுத்த கேள்வி, ஒளி அலைகள் காண்பிக்க இயலாதவை. ஒளி அலைகள் காண்பிக்க இயலாதவை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 கொடுத்துருக்காங்க. அதுல சரியான விடை தளவிளைவு. ஆப்ஷன் டி சரியான விடை. தளவிளைவு பார்த்தீங்கன்னா ஒளி அலைகளால் காண்பிக்க இயலாது. அடுத்த கேள்வி, கேலா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? கேலா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? ஆல்ரெடி மனிதனோட கேளும் அதிர்வெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். அதுக்கு கீழே 20 கீழே இருந்தாலும் கேட்க முடியாது, 20,000க்கு மேலே இருந்தாலும் கேட்க முடியாது. அப்பனாக்கா இதில் வவ்வால் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ஹெர்ட்ஸ் மேலே, அதாவது மீ ஒலியே கேட்கும். அப்போனா கேலா ஒளி, மனிதனால கேட்க முடியாத ஒளியே உணர தன்மை யாருக்குனாக்கா வவ்வாலுக்கு இருக்கு. சரியான விடை ஆப்ஷன் பி, வவ்வால். அடுத்து 15வது கேள்வி, ஸ்டெதஸ்கோப் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஸ்டெதஸ்கோப் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1816. அடுத்து 16வது கேள்வி, கீழ்கண்ட நில அதிர்வலைகளுக்குள் மிக குறைந்த அலைநீளம் கொண்டது எது? கீழ்கண்ட நில அதிர்வலைகளுள் மிக குறைந்த அலைநீளம் கொண்டது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பி அலைகள். 17வது கேள்வி, காற்றில் ஒளி அலைகள் பரவுதல் வடிவம். காற்றில் ஒளி அலைகள் பரவுதல் வடிவம். சரியான விடை ஆப்ஷன் பி, நெட்டலைகள். ஒளி அலைகள் பார்த்தீங்கன்னா காற்றுல நெட்டலைகள் ஃபார்ம்ல தான் மூவ் ஆகும். 18வது கேள்வி, தற்பொழுது ஒளி அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் சத்தம் குறைப்பு சுற்று இவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒலி அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் சத்தம் குறைப்பு சுற்று இவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி, டால்பி. டால்பி சிஸ்டம் சொல்லுவாங்க, அதுதான் இந்த சத்தம் குறைப்பு சுற்றுல பயன்படுத்துது. அடுத்து 19வது கேள்வி, அறையில் எதிர்முழக்க நேரத்தை குறைப்பதற்கு கீழ்கண்டவற்றை என்ன செய்ய வேண்டும்? அறையில்
எதிர் முழக்க நேரத்தை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் பி, எல்லா ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். 20வது கேள்வி, அதிர்வெண்ணின் SI அலகு. அதிர்வெண்ணின் SI அலகு. சரியான விடை ஆப்ஷன் பி, ஹெர்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.